ஆனால் தமிழனின் பண்பாடு அழிந்து போகும்னு சொன்னார். அதை முறியடிக்கத்தான் 1948ஆம் ஆண்டு மொழி போராட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை வகிச்சு நடத்தி காட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உறுதியாக சொன்னார், தெளிவாக சொன்னார், மொழி ஆதிக்கம் நிர்வாக ஆதிக்கத்துக்கு இடமேற்படுத்தும், அது பொருளாதார ஆதிக்கத்துக்கு வழிகோலும், பிறகோ தமிழர்கள் அரசியல் அடிமையாக துன்பப்படுவார்கள் சொன்னார். அடுத்த 3வது இந்திய திணிப்பு, அந்த இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டமானது 1963ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்ட குழு தலைவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை தலைமை கழகம் அறிவித்தது. தமிழ்நாடு முழுக்க மறியல் போராட்டம், சட்டப்பிரிவு